டிஎன்பிஎஸ்னுடைய வெற்றிகளில் மிக முக்கியமானது அப்படின்றது எக்ஸாம் ஹால். அந்த 3 மணி நேரத்தில் யார் குறைவான தவறுகளை செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியை நோக்கி முன்னேறுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அனுபவசாலியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரெஷர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்களா இருந்தாலும் சரி, அந்த 3 மணி நேரம் தான் உங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஸோ அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, எப்படி ஒரு கேள்வியை அணுகிறீங்க, அந்த 3 மணி நேரம் எப்படி ஃபோக்கஸாக அந்த எக்ஸாமை எழுதுறீங்க அப்படின்றது தான் வெற்றி தோல்வி இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து சொல்லிடலாம், பயப்படாதீங்க, தைரியமாக எக்ஸாம் எழுதுங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் ஹாலில் தைரியமாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமாக டெஸ்ட் பேட்ச் போட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ளேயே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா ரிவிஷனும் பண்ணிட்டோம், நிறைய டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை குறைய தான் செல்ஃப் டவுட் வரும், பயம் அதிகமாகும். ஸோ அங்கே பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரிவிஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமாக டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கணும். ஸோ அந்த 3 மணி நேரம் தான் உங்களுடைய சக்ஸஸை தீர்மானிக்கும். ஸோ அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்கள், குறைவான தவறுகளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.